வணக்கம் மாணவர்களே. 8ஆம் வகுப்பு இயல் 3 உரைநடை கொங்கு நாட்டு வணிகம். கொங்கு நாட்டுல வணிகம் எப்படி சிறப்புற்று விளங்கியது என்பதை பற்றி இந்த பாடத்துல உரைநடையில நாம பார்க்க போறோம். பாருங்க, நுழையும் முன் அதுல திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது பழமொழி. இப்ப நாம ஒரு பொருளை சேர்க்கணும்னா நான் ஒரே இடத்துல உட்கார்ந்து பொருள்களை சேர்க்க முடியாது. அது என்ன பண்ணணும், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். படிக்கிறோம், இவ்வளோ அதிக மதிப்பெண் வாங்கணும், 500 மதிப்பெண் வாங்கணும்னா நம்ம சொல்லிட்டே இருந்தா, வாயில சொல்லிட்டே இருந்தா அந்த மதிப்பெண்ணை நம்மளால பெற முடியுமா? முடியாது. ஒவ்வொரு பாடத்திலையும் நாம கவனமா படிச்சு அதன் பலனை நாம் தேர்வு எழுதி அதன் பலனை எதிர்பார்க்கணும். அதே போலதான் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது பழமொழி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அன்றைய காலத்துல தமிழர்கள், பழந்தமிழர்கள் ஒரே இடத்துல இல்ல, பல்வேறு இடங்களுக்கு சென்று பொருள்களை சேர்த்தார்களாம். அந்த சேர்த்த பொருள்கள் எப்படி நல்ல வழியில் சேர்த்து வைத்த பொருள்கள் இல்லையா? அவர்கள் ஈட்டிய பொருள்கள் எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு நல்ல வழியில் ஈட்டிய பொருள்கள். அதற்கு பழந்தமிழர்கள் தான் சான்றாக இருக்கின்றார்கள். காலத்தால் முற்பட்டவர்கள் யாரு? பழந்தமிழர்கள். சோம்பி திரிந்தவர்கள் அல்ல. அவர்கள் சோம்பேறித்தனமா இருந்ததே கிடையாது. எப்பவுமே உழைத்து உழைத்து வாழ்க்கையில் அவர்கள் உயர்ந்தவர்கள். அதன் மூலம் அவர்கள் மகிழ்ச்சியை கண்டார்களாம் அப்படின்னு நிறைய சங்க இலக்கிய பாடல்கள்லாம் நமக்கு விளக்குகிறது. அவர்கள் மலைகளுடனும் காடுகளுடனும் கடலுடனும் கலந்து உறவாடின. மலை, காடு, கடல் இது எல்லாமே அவர்கள் உறவாடி மகிழ்ந்தார்களாம். அதை பற்றிய பழந்தமிழர்கள் ஆண்ட கொங்கு நாட்டின் அன்றைய வணிகம் பற்றி தான் நாம இந்த பாடத்துல படிக்க போறோம் இல்லையா? இப்போ யாரு நம்ம சேர, சோழ, பாண்டியர்கள் இவர்களை பற்றி தான் இந்த பாடத்துல படிக்கிறோம். இப்ப சேர இவர்கள் எப்படி, இவர்கள் காலத்திற்கு முற்பட்டவர்கள் எப்படி எப்படி பிற்பட்டவர்கள் யாரெல்லாம் அப்படின்லாம் சொல்லுது. இப்போ முதல்ல இப்போ வரிசை அடிப்படையில தான் சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். அதுல வன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் கூறுகிறது. அடுத்து இந்த மூவேந்தர்களுடைய காலத்தை எது கூறுதுன்னா, வால்மீகி, ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு இவற்றிலேயும் மூவேந்தர்களை பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ளது. இந்த அடிப்படையா வைத்துதான் இவர்கள் பல காலத்திற்கு முற்பட்டவர்கள் என்பதை நாம் படித்து அறிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? யாரு? சேரர், சோழர், பாண்டியர்களை பற்றி இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியலாம். முதலாவதாக சேரர்களை பற்றி நாம படிக்க போறோம். முடியுடை மூவேந்தர்களின் யாரு? சேரர்கள் தான் பழமையானவர்கள். இவர்கள் தான் முதலாம் மாணவர்கள் என்று கூறுகிறோம். சேர, சோழர், பாண்டியர் என்னும் தொடரே இதற்கு சான்றாக நமக்கு காட்டுகிறது. அடுத்து சேரர்களுடைய நாடு எதுனா குடநாடு. இவர்களுடைய தலைநகர் எதுனா வஞ்சி. இவர்கள் எதுல இருந்ததுன்னா, மேற்கு மலை தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் இருந்தது. இதனை கருவூர் என்று அழைப்பார்கள். அடுத்து பாரு, இவருடைய பட்டினங்கள் எதுனா, சேரர்களுடைய பட்டினங்கள் தொண்டி, முசிறி, காந்தளூர் என்பதுதான் சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களாக விளங்கின. இவர்களுடைய கொடி எதுனா வில். சேரர்களின் கொடி எது? வில். ஒரு மார்க் வினால நிரப்புக, சரியான விடை இதுகள்லாம் கேட்கலாம் இல்லையா? அடுத்தது சேரர்களுக்குரிய பூ எது அப்படின்னா பனம்பூ இல்லையா? இந்த பேராகிராஃப் மிக முக்கியமானது. புரியுதா மாணவர்களே சேரர்களை பற்றி? அடுத்தது இந்த சேர நாட்டினுடைய எல்லைகள் எங்கெல்லாம் விரிந்து பறந்து இருக்கிறது. சேர நாடு கேரளா பகுதிகளுக்கு உட்பட்ட பகுதி இல்லையா? கேரளா பகுதிகளுக்கு உட்பட்ட பகுதி தான் எதெல்லாம்னா சேலம், கோவை மாவட்டங்களின் பகுதிகளும் இணைந்த பகுதியாக விளங்கியது என்பார்கள். சேலம், கோவை பகுதிகளில் கொங்கு நாடு என்றும் பெயர் பெற்றன. அடுத்து கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலம் ஒரு கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் என் நூலின் வடக்கே
பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிற்கரை என இந்நான்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்குகிறது. இன்றைய நீலகிரி பகுதி, மலைப்பகுதி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும், சேலம், கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகளை உள்ளடக்கியதாக கொங்கு மண்டலத்தை நாம் விளக்குகிறது என்பார். அடுத்து பாரு, கொங்கு நாட்டு பகுதியை காவிரி, பவானி, நொய்யல், ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வளம் செழிக்க செய்கின்றன. இந்த ஆறுகள் எல்லாம் கொங்கு நாட்டு பகுதியை இன்றளவும் நல்லா பார்க்கும் போதெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக செழித்து விளங்குகிறது. அந்த அளவுக்கு நீர்வளமிக்க இடமாக காட்சியளிக்கிறது. அடுத்தது பாரு, வணிகம். பழங்காலத்துல கொங்கு நாட்டுல வணிகம் எப்படி இருந்ததுன்னு பாரு. உழவு, கைத்தொழில், வணிகம் என்னும் மூன்றும் ஒரு நாட்டு மக்களின் நாகரிக வாழ்விற்கு அடிப்படையாக விளங்குகிறது. இவர்கள் உள்நாட்டு வணிகத்திலும் வெளிநாட்டு வணிகத்திலும் சிறந்து விளங்கி உள்ளனர். அதான் ஃபர்ஸ்ட்லே நம்ம முதல்ல பார்த்தோம். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர்கள் இவர்களே. கடல் வணிகத்தில் சேர நாடு சிறப்புற்றி இருந்தது. அதற்கு எடுத்துக்காட்டுதான் செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான். அப்படிப்பட்ட வலிமை மிக்கவர்களாக சேரர்கள் விளங்கினர். கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர் அடக்கினார். முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக விளங்கியது. இங்கிருந்துதான் மற்ற நாடுகளுக்கு மிளகு, முத்து, யானை, தந்தம், பட்டு, மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. அடுத்து இந்த படத்தை நல்லா பாருங்க. எப்படியெல்லாம் அன்றைய பழங்கால மக்கள் எல்லாம் தொழில்துறையில சிறந்து விளங்கினார்கள். அடுத்து மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடு அமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை ஆகியன இறக்குமதி செய்யப்பட்டன. எந்த உணவுப் பொருள்களெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டார்கள் இல்லையா? இதையெல்லாம் புறநானூற்று பாடல் மிக அழகாக விளக்குகிறது. கீழே பாருங்க. அடுத்து அவர்கள் எதனை மிக உயர்வாக மதித்தார்கள்? இந்த புறநானூற்று பாடல் ஒன்று விளக்குகிறது. நெல்லும் உப்பும் நேரே உரியர் கொள்ளீர் எனவே சேரிதோறும் நுவலும். அவர்களுடைய உயர்வான மதிப்புடையது உப்பும் நெல்லும் தான் இல்லையா? உயிராக மதித்தார்கள். அடுத்ததாக கொங்கு மண்டலத்தில் இன்றைய வணிகம். நீலகிரி. நீலகிரி பசுமையான ஒரு மலைத்தொடர் இல்லையா? மேற்கு மலைத்தொடர் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுக்கும். மேற்கு மலை தொடர்ச்சியை சந்திக்கும் இடம்தான் இது நீலகிரி. இம்மாவட்டம் முழுவதும் மலைப்பகுதியால் ஆனது. அந்த படத்தை பார்க்கும்போதே மிக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்க. அடுத்து காடுகள் நிறைந்த இம்மாவட்டத்தில் தோட்ட பயிர்களான காபி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோசு ஆகியவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன நீலகிரி மாவட்டத்துல இல்ல. அடுத்து பாருங்க, நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்தது. புகைப்பட சுருள் தயாரிக்கும் தொழிற்சாலையும், துப்பாக்கி, வெடிமருந்து தொழிற்சாலை, தைலமரம், இப்படி எண்ணற்ற தொழிற்சாலைகள் இன்றளவும் பெயர் பெற்று விளங்குகிறது. அடுத்தது கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போ அன்றைய காலத்துல எப்படின்னா கோவன் புத்தூர் அப்படின்னு பேர்ல அழைச்சிருக்காங்க. அது மருவிதான் இன்று கோயம்புத்தூர் என்று மருவி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் போன்றவை பெருமளவில் இன்றளவும் பயிரிடப்பட்டு வருகின்றன. அதே போல கோயம்புத்தூரும் தொழிற்சாலை மிக்க நகரம் இல்லையா? எவ்வளவோ வேலை வாய்ப்புகளை இன்றளவும் தந்து உதவுகிறது. பஞ்சு ஆலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்கள், இயந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் பல்வேறு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் தான் கோயம்புத்தூர். புரியுதா மாணவர்களே? நல்லா கவனிங்க. அடுத்தது திண்டுக்கல். ஒவ்வொரு ஊரை திண்டுக்கல் பாருங்க. திண்டுக்கல் உங்களுக்கு எல்லாம் தெரியும். வரலாற்று சிறப்புமிக்க திண்டுக்கல். இந்த திண்டுக்கல் ஊரையே தமிழ்நாட்டின் காலந்து என்று சிறப்பித்து கூறுவார்கள். இன்றைய இந்த தமிழ் சிறப்பு வாய்ந்தது எதுனா தமிழ்நாட்டின் காலந்து திண்டுக்கல் மாவட்டம். அடுத்ததாக இங்க அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம். அடுத்தது சுங்குடி சேலைக்கு புகழ் பெற்றதும் இந்த திண்டுக்கல் மாவட்டம். அடுத்தது பாருங்க ஈரோடு.
பரப்பளவில் ஈரோடு தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரமாக விளங்குகிறது. இம்மாவட்டத்தில் என்னெல்லாம் பயிரிடுறாங்க? நெல், நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, பருத்தி, எள் போன்றவை பயிரிடுகிறார்கள். தமிழகத்திலே மஞ்சள் சந்தை எங்க இருக்கு? ஈரோட்டில தான் இருக்குது. அடுத்து துணி நூற்பாலைகள், எண்ணெய் ஆலைகள், சர்க்கரை ஆலைகள் பெருமளவில் உள்ளன. அடுத்து நூல் நூற்பு, துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல், அச்சிடுதல், தோல் பதனிடுதல் முதலியன இந்த மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. அடுத்தது பாருங்க திருப்பூர். திருப்பூர்னாலே எல்லாருக்குமே புரியும். ஒரு ஆடைகளின் நகரம், பின்னல் ஆடைகளின் நகரமாக விளங்குகிறது. அங்கு என்னெல்லாம் பயிரிடப்படுகிறது? நெல், கரும்பு, பருத்தி, வாழை போன்றவை விளைவிக்கப்படுகிறது. அடுத்து பின்னல் ஆடைகள், ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டில் பெரும் வருவாயை ஈட்டி தருவது எது? திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டத்தை பத்தி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நாமக்கல் மாவட்டம். பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலையின் ஒரு பகுதியாக இந்த மாவட்டத்தில் உள்ளன. நெல் எல்லா மாவட்டங்களிலுமே உணவுப் பொருள்கள் வந்து பயிரிடப்படுகிறது இல்லையா? நெல், கரும்பு, சோளம், நிலக்கடலை, பருத்தி ஆகியவற்றுடன் ஆகிய மலைப்பகுதிகளில் விளையும் திராட்சை, ஆரஞ்சு, காப்பி, பாக்கு, ஏலம் போன்றவையும் பயிரிடப்படுகிறது. அடுத்தது நாமக்கல் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல தெரிஞ்சதுமே எதுவுமே முட்டை வளர்ப்புல நாமக்கல் வந்து முதலிடம் பெறுகிறது. அடுத்து இங்க என்ன தொழிற்சாலைகள்லாம் இருக்குன்னா சிமெண்ட், காகித தொழிற்சாலைகள், கைத்தறி, வெண்கல பொருட்கள் முதலிய தொழில்களும் நடைபெறுகிறது. சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இங்கு நடைபெறுகிறது இல்லையா? அடுத்தது சேலம். சேலம் சேலம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நினைவுக்கு வருது மாம்பழம் இல்லையா? சேலத்து மாம்பழம். அதான் என்ன மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயரை பெற்றுள்ளது. இம்மாவட்டத்திலும் நெல், கரும்பு வகைகள், பருத்தி, கரும்பு, மாம்பழம், காப்பி, பாக்கு முதலியன பயிரிடப்படுகிறது. இந்தியாவிலேயே இம்மாவட்டத்தில்தான் ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகின்றதாம். தமிழ்நாட்டில் கைத்தறி, நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் இதுவே. இங்கு பால்பனை தொழிலும் சிறப்பாக நடைபெறுகிறது. ரசாயன பொருள், அலுமினியம், சந்தனம், எண்ணெய், வனஸ்பதி ஆகியவை இங்கு தயாரிக்கப்படுகிறது. அடுத்ததாக முலாம் பூசும் தொழிலும் பெருமளவில் நடைபெறுகிறது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடும் இந்த மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது. அடுத்தது கரூர். கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக எதுனா கரூர். வஞ்சி மாநகரம் என்னும் பெயரும் இதற்கு உண்டு. கிரேக்க அறிஞர்கள் தாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார். அடுத்தது நெல், சோளம், கேழ்வரகு, கம்பு, கரும்பு போன்றவை இங்கு பயிரிடப்படுகின்றன. கல்குவாரி தொழிற்சாலைகள் இங்கு உள்ளன. கைத்தறி, நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக கரூர் விளங்குகிறது. தோல் பதனிடுதல், சாயமேற்றுதல், கற்சிற்பம் வேலைகள் போன்றவையும் இங்கே நடைபெறுகின்றன. பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் விளங்குகிறது. இப்ப ஊர்கள் அதுக்குரிய சிறப்பு பெயர்களை பாருங்க. தூத்துக்குடி முத்து நகரம், ஏன்னா முத்து குளித்தல். சிவகாசி குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுகிறது. மதுரை தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீப நகரம். இப்படி ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒரு சில சிறப்பு பெயர்கள்லாம் நாம அறிகின்றோம். புரியுதா மாணவர்களே? கரூர் நகரை பற்றியும் அடுத்தது சேலம், இப்படி ஒவ்வொரு நகரங்களை பற்றியும் நாம் வந்து இந்த உரைநடையில மிக அழகாக சேலம், அடுத்தது பாருங்க நாமக்கல் மாவட்டம், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், கோயம்புத்தூர், கொங்கு மண்டல பகுதிகள் இவற்றை பற்றியெல்லாம் மிக சிறப்பாக நாம் இந்த உரைநடையில படிச்சிருக்கோம். திரும்ப திரும்ப இந்த உரைநடையை நல்லா வாய்விட்டு படிச்சு பாருங்க. புரியுதா மாணவர்களே? அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி மாணவர்கள்.